Hello guys, welcome to Crackz Tech YouTube channel. So இந்த வீடியோல எப்படி பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க புதுசா ஒரு ஹைலைட் கிரியேட் பண்றீங்க அப்படினா அந்த ஹைலைட்டை ஸ்டோரியில போடாம எப்படி ஹைலைட் கிரியேட் பண்றது சொல்ல இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேல டாப்ல 3 டாட் இருக்குமா, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுல வந்து பாத்தீங்க அப்படினா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட அக்கவுண்ட்ல உள்ள நீங்க ஃபாலோ பண்ணிருக்க வந்து காமிக்கும். சொல்லும் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட இன்னொரு அக்கவுண்ட் இருந்துச்சு அப்படினா அந்த அக்கவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. என்கிட்ட இன்னொரு அக்கவுண்ட் இருக்கு. அதனால என்னோட இன்னொரு அக்கவுண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படின்னா தெரிஞ்சவங்க இல்லை யாராவது ஒரே ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே டன்னு இருக்குமா, கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி போடக்கூடிய ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டோரின்னு சொல்லிட்டுமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ ஹைலைட்டில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் உதாரணத்துக்காண்டி இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் இப்போவும் பார்த்தீங்கன்னா கீழே 2 ஆப்ஷன் காமிக்கும், யுவர் ஸ்டோரி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டுமா, கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் யாருக்குமே வந்து தெரியாது. நீங்கள் ஒரே ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட இன்னொரு அக்கௌண்ட் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் மட்டும் தான் காமிக்கும், இது எந்த அக்கௌண்ட்டுக்குமே காமிக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸ்டோரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி வந்து ஆட் ஆகிருக்கும். மாட்டினதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்னு இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு டு ஹைலைட்னு சொல்லிருக்கும். நீங்கள் எந்த இதில் ஹைலைட் ஆட் பண்ண பண்ணிக்கிறீங்களோ இந்த ஃபோட்டோவை அதை செலக்ட் பண்ணிக்கங்க. புதுசாக ஆட் பண்ணோம் அப்படின்னா புதுசாக நியூன்னு இருக்குமா, கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி நீங்கள் எதாவது ஹைலைட்டு ஏதாவது டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா எழுதிட்டு கீழே டன்னு இருக்குமா, கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஆடுன்னு சொல்லிட்டுருக்குமா, கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண அந்த ஹைலைட் ஃப்ரெண்டில் வந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்டில் வந்து வித்தியாசமான வேறு இமேஜ் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் யாருக்குமே தெரியாத மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு ஃபோட்டோ ஹைலைட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஹைலைட்டில் ஆட் பண்ணிங்க. நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. பாய்.